அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலும் ஹமாஸும் தனது 20 அம்ச காசா சமாதான திட்டத்தின் முதல் கட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக அறிவித்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகால போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வரலாற்று மற்றும் முன்னோடியில்லாத நடவடிக்கை இது என்று அவர் வர்ணித்துள்ளார். எகிப்தில் நடந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு எட்டப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின்படி ஆரம்பகட்ட சண்டை நிறுத்தம் நடைமுறைக்கு வரும் நிலையில் ஹமாஸ் மீதமுள்ள அனைத்து பிணை கைதிகளையும் விடுவிக்கும். அதே நேரத்தில் இஸ்ரேல் படைகள் ஒப்புக்கொள்ளப்பட்ட எல்லைக்கோடு வரை பின்னோக்கி செல்லும். மத்தியஸ்தம் செய்த கத்தார், எகிப்து மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளுக்கு நன்றி தெரிவித்த ட்ரம்ப் இந்த நடவடிக்கை பலமான மற்றும் நீடித்த அமைதிக்கு தொடக்கமாகும் என கூறினார். மேலும் இந்த வார இறுதியில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் ஹமாஸ் பிணை கைதிகளை பரிமாற்றிக் கொள்வதற்கு ஈடாக உயர்மட்ட பாலஸ்தீனிய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் காசாவிற்குள் மனிதாபிமான உதவிகள் தொடர்ந்து அனுமதிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பல ஆண்டுகால அழிவு இழப்புகளுக்கு பிறகு நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட சண்டை நிறுத்தத்திற்காக இரு தரப்பினரும் தயாராகி வருவதால் இந்த அறிவிப்பு களத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது.